செந்தில் அவர்கள்ட்ட வணக்கம் செந்தில். வணக்கம். இப்போ இருக்கிற விஷயத்தை தான் பேசியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அந்த பிரச்சாரத்துல பேசினதுல செய்யாதத ஒன்னையும் பேசலையே. மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், சர்ச்சுகளும் மசூதிகளும் இடிக்கப்படும், இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, நடக்காத ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு சங்கத்தமிழன் கேட்கிறார். மோடி அவர்களுடைய கடந்த கால 10 ஆண்டு கால ஆட்சியிலே மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்கள் குறித்தோ பைபிள் குறித்தோ குரான் குறித்தோ அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய சர்ச்சுகள் குறித்தோ ஒரு தவறான வார்த்தையை பேசியதாக சங்கத்தமிழன் அவர்கள் நிரூபித்து விட்டார் என்று சொன்னால் என் பொது வாழ்க்கையை விட்டு நான் விலகுவேன். மாட்டிக்கிட்டேன் தலைவா, நீ மாட்டிக்கிட்ட. ஒரே ஒரு நிமிடம் மன்னிக்க வேண்டும். நீங்கள் குறுக்கிட கூடாது. நீங்க விட்ட சவாலுக்கு அவர் வந்துட்டு சொல்லுங்க. சங்கத்தமிழன் சுருக்கமா சொல்றேன். அதாவது மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அவர் சொன்ன கருத்து அப்படியே சொல்றேன். இருந்தால் ஏன் மேல வழக்கு தொடுங்க. என்னமா சொல்லியிருக்கிறாரு? இப்ப இருக்கிற இந்த தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு முஸ்லீமுடைய அறிக்கை மாதிரி இருக்கிறது, இது மதவெறியை சார்ந்தே இருக்கிறது, இவர்கள் மீண்டும் பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்காக எழுதியிருக்கிறார்கள் என்று அவர் முஸ்லீமுக்கு எதிர்ப்பான விருப்பத்தை சொன்னார். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்றேன், 80 20 உத்தரப்பிரதேச சொல்லலையா? அந்த இன்றைய முதல்வர் அன்னைக்கு சொல்லலையா? 80 என்ற இந்து மக்கள், 20 என்பது இஸ்லாமியர்கள் சொல்லவில்லையா? கர்நாடகாவில் சொல்லவில்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், ஒரே ஒரு கருத்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு நாங்கள் எடுப்போம் என்று சொல்லவில்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சரி சரி இருங்க செந்தில், நீங்க பேசுங்க. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்கள் குறித்து அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக போது இருந்து என்ன சொன்னாரு? இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பத்திரிகையாளர்களிடத்திலே நான் 6 கோடி குஜராத்திகளுக்காக நான் திட்டங்களை தீட்டுகிறேன் என்று சொல்லி மத பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நீங்க மோடி அவர்கள் மீது எத்தனை அபாண்டங்களை வீழ்த்தினாலும் குஜராத்திலே இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலே அங்கே பிஜேபி வெற்றி பெறுகிறதுங்க. உத்தரப்பிரதேசத்திலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல அங்கே பிஜேபி வெற்றி பெறுகிறது. எப்படி? அங்கே அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஐயா திருமாவளவன் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டிலே மத கலவரங்களை தூண்டும் விதமாக தேர்தல் பிரச்சாரத்திலே சென்று இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பாஜக எதிரானது என்பது போலவும் மோடி அவர்கள் எதிரானது என்பது போலவும் இந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இவருடைய பேச்சு எப்படி இங்கே பிரச்சனையை உருவாக்குகிறதோ அதுபோல வட மாநிலங்களில கூட சிலர் அண்ணன் திருமாவளவன் மாதிரி அங்கே இருக்கிறாங்க ஆளுங்க, அங்கேயும் மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது மாதிரியான பேச்சு தேர்தல் நேரத்தில் திமுகவினுடைய வாக்குறுதிகளையும் திமுகவினுடைய செயல் திட்டங்களை பேசுவதற்கு அங்க ஒண்ணும் கிடையாது. நேரு அவர்களுடைய பையனுக்கு ஓட்டு கேட்க போகும்போது நேரு என்ன சாதனை செஞ்சாரு சொல்லுங்க? நீங்க இந்தியாவை காப்பாற்ற போறீங்களா? காங்கிரஸ் கட்சியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றியது பாஜக. மத ரீதியான மோதல்கள் இருந்த அயோத்தியில அமைதியை உண்டாக்கியது பாஜக. இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடமிருந்து காஷ்மீர்ல இஸ்லாமியர்களை காப்பாற்றியது பாஜக. இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது காஷ்மீருக்கு. அதுக்கு காரணம் யாரு? நரேந்திர மோடியினுடைய துணிச்சலான தைரியமான சாதுரியமான ஆட்சி திறன் தான் காரணம். எனவே இஸ்லாமிய மக்களை கிறிஸ்தவ மக்கள் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்குகளை போடணும்னு சொல்லிட்டு மத ரீதியான மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இது மாதிரியான சாதுரியமான பேச்சுக்கள் மத மோதல்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் பேச்சுகளை கிடையாது, இருக்கிறது தான் பேசுறோங்கிறாங்க அவங்க. எங்க இருக்குங்க மோடி அவர்கள்? எங்கேயாவது மத ரீதியாக பைபிள் எங்க கொடுத்தார் மோடி? மோடி கொடுத்தாரா? பாஜக தொண்டர்கள் செஞ்சிருக்காங்களா? ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க போற பக்கம் குற்றச்சாட்டுகளை சொல்றேன். வன்னிய சமுதாயத்திற்கு எதிராக அண்ணன் திருமாவளவன் பேசிய ஆடியோக்களை நான் அனுப்புறேன். அப்ப ஒரு சமுதாய ரீதியான மோதல்களை அண்ணன் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு இவர் ஒத்துப்பாரா? பொது விவாதங்களை ஒத்துக்கொள்வாரா?
எனவே வந்து அப்படிலாம் எங்கேயுமே பேசல. ஆதாரமற்ற முறையில் ஆதாரமற்ற முறையில் அடிக்கிறாரு. ஒன்பரப்பில நடந்துச்சு. இருங்க சங்கர், நான் வரேன். ஒரு சமுதாயத்திற்கு எதிராக அண்ணன் பேசிய பேச்சுகளை எல்லாம் நான் அனுப்புவேன். இப்ப பேச முடியுமா? கோயில்களுக்கு எதிராக ஆபாசமா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனாரு? ஆபாசம் நிறைந்த கோயிலுக்கு எதுக்கு போறாரு? சிதம்பரம் கோயிலுக்கு எதுக்கு போறாரு? இந்த மாதிரி கோயில்களுக்கு எதுக்கு பூஜைக்கு போறாரு? இந்த மாதிரி ஒழிப்பாடு சொல்லுவாரு. தேர்தல் வந்தா இந்த மாதிரி கோயிலுக்கு போவாரு. இது என்னங்க நியாயம்? சிதம்பரம் பிரச்சாரத்துல இருக்கேன். சிதம்பரம் பிரச்சாரத்துல கார்த்தியாயனிக்காக இங்க நான் பிரச்சாரத்துல களத்துல இருக்கேன். இப்ப அரியலூர் காலையில் பிரச்சாரத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இதே இந்த அரியலூர் நகரத்திலே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது இருக்கிறாங்க. கார்த்தியாயனி யாரு? பட்டியலின பெண்மணி. பட்டியலின பெண்மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கின்றார்கள், தடுக்கின்றார்கள். இதே இந்த சிதம்பரத்தில் என்ன பண்ணாங்க? பிஜேபியோட வேட்பாளர்களை அந்த கூட வந்தவர்களை அடித்திருக்கின்றார்கள். என்ன நியாயம்? நீங்க தான் கலவரத்தை தூண்டுறீங்க. சிதம்பரத்தில் தோல்வி பயத்தின் காரணமாக இங்க மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்காக நீங்கள் கலவரத்தை தூண்ட நினைக்கின்றீர்கள். ஆனால் சிதம்பரம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.